தற்போதைய தமிழக அரசியல் போர்க்களத்தில் திமுகவுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கும் தாவேகாவை வீழ்த்தவும், திமுகவின் அஸ்திவாரத்தை பலப்படுத்தவும் உதயநிதி ஸ்டாலின் தன் அத்தை கனிமொழியை முதன்மை அரசியல் ஆயுதமாக கையில் எடுத்திருக்கிறார். 2006 தேர்தல் முதலே அவர் கட்சியின் முக்கிய முகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இருப்பினும் கடந்த காலங்களில் உதயநிதி ஸ்டாலினின் அரசியல் வருகைக்கு பிறகு கனிமொழி கட்சியின் முதன்மை அதிகார மையங்களிலிருந்து மெல்ல ஓரங்கட்டப்பட்டார் என்பதே உண்மை. மாநில அரசியலில் தீவிரமாக செயல்பட விரும்பிய அவரை தூத்துக்குடி எம்பியாக டெல்லிக்கு அனுப்பியதும், அங்கேயும் சீனியர்கள் மூலம் முட்டுக்கட்டை போட்டதும், மகளிர் அணிக்குள் தனி லாபி உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து கட்டுப்படுத்தியதும் அறிவாலயம் அறிந்த ரகசியம். ஆனால் காலம் சக்கரத்தை போல சுழன்று அன்று எந்தெந்த காரணங்களுக்காக கனிமொழி ஓரங்கட்டப்பட்டாரோ, இன்று அதே காரணங்களுக்காக அவரே திமுகவின் தவிர்க்க முடியாத தேவையாக மாறியுள்ளார். தாவேகாவின் எழுச்சியால் பெண் வாக்காளர்கள் திமுகவை விட்டு விலகி செல்கிறார்களோ என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில், பெண்களை மீண்டும் ஈர்க்கும் முகமாக கனிமொழியை முன்னிறுத்த வேண்டிய கட்டாயம் உதயநிதிக்கு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி டெல்லி அரசியல் காங்கிரஸ், பாஜக, சமாஜ்வாடி என அனைத்து தரப்பு தலைவர்களிடமும் கனிமொழிக்கு இருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு தற்போதைய சூழலில் திமுகவின் மற்ற எந்த ஒரு சீனியரிடமும் இல்லை. சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தாவேகா முன்வைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் அரசியல் நரேட்டிவ்களுக்கும் உரிய பதிலடி கொடுக்க முடியாமல் திமுக திணறி வரும் வேளைகள், அனுபவமும் ஆளுமையும் மிக்க கனிமொழியின் துணை இல்லாமல் கட்சியை மீட்டெடுக்க முடியாது என்பதை உதயநிதி தீர்க்கமாக உணர்ந்துவிட்டார். கட்சியின் மறுசீரமைப்பு மற்றும் மாற்றுக் கட்சியினரை இணைக்கும் விவகாரங்களில் கனிமொழியின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு உதயநிதி செயல்பட துவங்கியிருப்பது அவரது இந்த அதிரடி மனமாற்றத்திற்கு சான்றாக அமைகிறது. இந்த வியூகத்தின் பின்னணியில் மற்றொரு மாஸ் அரசியல் நகர்வும் ஒளிந்துள்ளது. அதுதான் கட்சிக்குள் நாளுக்கு நாள் பெருகி வரும் மருமகன் சபரீசனின் நிழல் அதிகாரத்திற்கு செக் வைப்பது. கடந்த தேர்தல் தோல்விகளுக்கு சபரீசனின் தவறான கணக்குகளே காரணம் என்று கருதும் உதயநிதி, எந்த பொறுப்பிலும் இல்லாத சபரீசனை நோக்கி கட்சி நிர்வாகிகள் அணிவகுப்பதையும், சட்டமன்றத்திற்குள் அவர் வருவதையும் தன் எதிர்காலத்திற்கான ஆபத்தாக பார்க்கிறார். இதனால் மச்சான் சபரீசனுக்கு பவர் செக் வைக்க அத்தை கனிமொழிக்கு டிக் அடித்து தன் அணியின் பிரதான பலமாக மாற்றியிருக்கிறார் உதயநிதி. கொள்கை ரீதியாக பேசுவதற்கும், டெல்லி பாஜக தலைமையுடன் சுமூகமான உறவை பாலத்தை அமைப்பதற்கும் கனிமொழியின் அத்தியாவசிய தேவை தற்போது திமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது. கூட்டணி கணக்குகள் தலைகீழாக மாறி வரும் 2026 இந்த விசித்திரமான அரசியல் களத்தில் நேற்று வரை கனிமொழியை தன் எதிர்ப்பாளராக பார்த்த உதயநிதி இன்று அவரே தன் இரட்சகர் என கை குலுக்கி அரியணையில் அமர்த்த உள்ளார்.